வெல்கம் டு காப்பியர் டெக் தமிழ். நம்ம சேனலில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு Kyocera டஸ்கல்ஃபா 3511I இந்த மாடலை பற்றின ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்னென்னா இந்த மாதிரி மிஷின் வந்து ஒரு 4-5 மிஷின் நம்மள்ட்ட வந்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோ கவுண்ட் தான். இந்த மிஷின் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருப்பீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற மாடல் இந்த 3212Iன்ற மாடல் வந்து நல்ல ஒரு வீக்கில் போயிட்டு தான் இருக்குது. ஸோ அந்த மாடல் வாங்க முடியாதவங்க, அந்த பட்ஜெட்டு போக முடியாதவங்க, அதோட அதே மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிகேஷனோட எனக்கு ஒரு லோ பட்ஜெட்டில் மிஷின் இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க. அவங்களுக்காக தான் நான் வந்து அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அது வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடச்சிச்சு. 2 மிஷின் கூட பை பண்ணிட்டாங்க. எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ நான் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அப்படின்னா, இந்த 3511Iயில் நம்ம ஒரு மிஷின் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அந்த மிஷினில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ இந்த மிஷின் வாங்குறவங்க மட்டும் கிடையாது. ஒரு அகாடமி, ஒரு இன்ஸ்டியூட், இல்லை இதுக்கப்புறம் Kyocera இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க, ஒரு ஸ்டூடெண்ட் ஜெராக்ஸ் போடணும், இல்லை நான் ஒரு கம்பெனியில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மாடல் பாருங்கள். ஏன்னா இந்த 3511Iயோட சேம் அப்படியே இதோட வருஷன் தான் பார்த்தீங்கன்னா 3212I. ஓகேங்களா? இப்போ அதுதான் வந்து இந்த 2021 நல்ல ஒரு ரேஞ்சில் போயிட்டுருக்கு. ஒரு ரீசனபுள், அதுக்கான ஒரு ரீசனபுள் ப்ரைஸ். அது மட்டும் இல்லாமல் இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது, இதில் இல்லாத ஆப்ஷன்ஸும் அதில் இருக்குது. ஸோ அதோட ப்ரீவியஸ் வெர்ஷன் தான் இது. ஸோ இந்த மாடலை பற்றி நிறைய நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாடலில் தனியாக நீங்கள் பார்க்க வேணாம். ஏன்னா இந்த மாடல்லையே உங்களுக்கு வந்து ஓவரால் எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ளக் பண்ணிட்டு நான் மிஷின் ஆன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் இந்த 1800 பார்த்துருப்பீங்களே, 1800, 2020, 2201 இந்த மாதிரி Kyocera மாடல்ஸ்லேயே உங்களுக்கு வந்து சைடில் வந்து இந்த மாதிரி Kyocera மாடல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து மெயின் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு மிட்ரேஞ்சான மிஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து கொடுத்துருப்பாங்க சுவிட்சு. அங்கே நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் இங்கே ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி டிஸ்பிளே ஓப்பன் ஆகி வெல்கம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 6 to 8 செகண்ட்ஸ் வந்து இந்த வெல்கம் நோட்ஸ் வந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த டஸ்கல்ஃபா அந்த லோகோவோட ஒரு 2 செகண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். இதுதான் உங்களோட ஹோம் ஸ்க்ரீன். காப்பி, சென்ட், கஸ்டம் பாக்ஸ், ஜோக் பாக்ஸ், ரிமூவபிள் மெமரி, ஐடி. இந்த ஐடி கார்டு லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்தீங்க அப்படின்னா நான் இதில் வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். எங்கள் டீம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செட்டிங் பண்ணி வச்சுருக்கோம். ஐடி கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குட்டி குட்டி ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ப்ரோக்ராம்லேருந்து. இப்போ இந்த 1800 உங்களுக்கு கண்ட்ரோல் பேனலில் கொடுத்துருக்கிற ஒவ்வொரு சுவிட்சுமே இங்கே வந்து உங்களுக்கு பட்டன்ஸாக வச்சுட்டான். பேப்பர் செட்டிங், லாங்குவேஜ், டிவைஸ் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட்டஸ், ஜாப், கேன்சல், இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து ஜாப் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் வந்து கேன்சல் பண்ணுறதுனா நம்ம இந்த கீயை நம்ம வந்து யூஸ் பண்ணி நம்ம அந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் சிஸ்டம், கவுண்டர், இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமும் கவுண்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன செட்டிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் தான் இருக்கும். உங்களுக்கு ஆஸ் யூஷுவல் தெரியும் இந்த ரீசெட் பட்டன். ஒரு ஆப்ரேஷன்லேருந்து இன்னொரு ஆப்ரேஷன் வரணும்னா ரீசெட், அப்புறம் எமர்ஜென்சி ஸ்டாப். ஒரு 10 காப்பி கொடுக்குறீங்க, 5 காப்பி போதும் அப்படின்றாங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த ஸ்டாப் தேவைப்படும். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கேனிங் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் தான். இன்டரப்ட் உங்களுக்கு தெரியும். ஒரு 10 காப்பி நீங்கள் ஒரு 50 காப்பி நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா இன்டரப்ட் அப்படின்னா ஒரு 50 காப்பி எடுத்துகிட்டு இருக்கீங்க, நடுவில் ஒருத்தவங்க வந்து ஆதார் கார்டு கேட்குறாங்க, இல்லை ஒரு சிங்கிள் பேஜ் மட்டும் தனியாக கேட்குறாங்க அப்படின்னா இந்த இன்டரப்டை நீங்கள் பயன்படுத்தி அந்த 50 காப்பியில் ஒரு 25வது காப்பியில் நீங்கள் இந்த இன்டரப்டை யூஸ் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 26வது காப்பியாக அவங்களோட ஒரிஜினல் வந்துடும். ஓகேங்களா? அதுக்கு உங்களுக்கு இன்டரப்ட்டு. அது கடைசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனர்ஜி சேவர். இந்த எனர்ஜி சேவர் பட்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக எனர்ஜி சேவர் கொடுக்குறேன். அதோட கலரிங் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல இது. மறுபடியும் நான் எனர்ஜி சேவர்லேருந்து எடுக்கிறேன். இந்த மாதிரி டஸ்கல்ஃபா வந்து ஒரு 2 செகண்ட்ஸ் தான் உங்களுக்கு திரும்பி ஹோம் ஸ்க்ரீன் போயிடும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதில் ஒரு காப்பி எடுக்கிறேன். அதாவது மிஷின்லேயே வரக்கூடிய ரிப்போர்ட் பேஜ். நான் இந்த A4 பேப்பரை நான் ட்ரே 1ல் இப்போ நான் லோட் பண்ணுறேன். இதில் கொடுத்துருக்கிற இந்த ஃபஸ்ட்டு ட்ரேவும் சரி, உங்களுக்கு இந்த செகண்ட் ட்ரேவும் சரி, ரெண்டுமே உங்களுக்கு வந்து யூனிவர்சல் ட்ரே தான். ரெண்டுத்துலேயுமே நீங்கள் வந்து ஒரு 500 ஷீட் வரைக்கும் நீங்கள் இதில் வச்சுக்கலாம்.
ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அதான் இந்த யூனிவர்சல் ட்ரேனாலே இந்த A4 to நீங்கள் A3 வரைக்கும், ஸோ A5 to நீங்கள் A3 வரைக்கும் நீங்கள் இதை வந்து பயன்படுத்திக்கலாம். ட்ரே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 2 ட்ரே மட்டும் கிடையாது, நீங்கள் ஒரு ட்ரேயில் கண்டினியூஸாக நீங்கள் A4 வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரேயில் வந்து நீங்கள் கண்டிப்பாக லீகலோ இல்லை வந்து A4R இல்லைனா A3 இந்த 3த்தில் ஏதாவது நீங்கள் தான் வைப்பீங்க. ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு எமர்ஜென்சியாக இப்போ நீங்கள் A3 சப்போஸ் A3 வைக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு லீகல் தேவைப்படுது அப்படின்றப்ப உங்களுக்கு பைபாஸ் ட்ரேவும் ஆப்ஷனும் இருக்குது. அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து லீகலும் இதில் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து பேப்பர் லோட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து பேப்பர் லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் நான் எடுக்கிறேன். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ட்ரேயில் வந்து பேப்பர் லோட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து பிரிண்ட் அவுட் நான் ஒன்றுமே எடுக்கிறேன். ரிப்போர்ட் போயிட்டு இப்போ ஸ்டேட்டஸ் பேஜில் பிரிண்ட்டு போயிட்டு ஜஸ்ட்டு எஸ் இங்கே அக்செப்ட் ஆனோடனே உங்களுக்கு பேப்பர் இங்கே வந்து டெலிவரி ஆகிடும். அவ்வளோதான், ஜஸ்ட் அந்த 1 செகண்ட்ஸ் தான். உங்களுக்கு இங்கே ஹோம் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஹோம் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு வந்து இந்த நார்மல் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். ஓகே, எனக்கு இப்போ வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளே எனக்கு வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அதனால் இந்த டிஸ்பிளேவை நான் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிஸ்பிளே வந்து நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அப்படி நீங்கள் வந்து உங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒருத்தவங்க ஹைட்டாக இருப்பாங்க, ஒருத்தவங்க ஷார்ட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த டிஸ்பிளே வந்து அவங்க வந்து அப் அண்ட் டவுன் அவங்க வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த காப்பின்ற ஆப்ஷனுக்குள்ளே போகும். காப்பி செலக்ட் பண்ணிட்டா இதில் உங்களுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் வருது, ப்ரிவியூ, நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணுற இமேஜஸை வந்து நீங்கள் இந்த ப்ரிவியூவில் நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இந்த ப்ரிவியூன்னு இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே என்ன நீங்கள் ஸ்கேன் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு இந்த சின்ன ஒரு பாக்ஸ்க்குள்ளே இங்கே வந்துடும். ஓகே, இது வந்து பேப்பர் செலெக்ஷன் ட்ரே 1 ட்ரே 2 இந்த பேப்பர் செலெக்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து ட்ரே 1 அப்படி இல்லைனா ட்ரே 2 இல்லைனா பைபாஸ் எங்கே இருந்தவனாலும் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணலாம் பேப்பரை. இந்த ஜூம் ஆப்ஷன் ஓகேங்களா, உங்களுக்கு கன்வர்ஷன் A4லேருந்து A3 A3லேருந்து A4 இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட்டு டென்சிட்டி, நீங்கள் டென்சிட்டி பார்த்தீங்க அப்படின்னா -4லேருந்து +4 வரைக்கும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எடுக்கக்கூடிய ஆப்ஷன் டூப்ளெக்ஸ். இந்த 2 சைடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் மிரரில் வந்து 2 தாட்டி ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஆட்டோமேட்டிக்காக மிஷின் உங்களுக்கு எடுத்து கொடுத்துரும். இல்லை எனக்கு வந்து ஒரு 50 ஷீட் இருக்குது, நான் வந்து 50 தாட்டி வந்து நான் மிரரில் வைக்க முடியாது, ஏடிஎஃப் வந்து என்னால் தூக்கி இறக்க முடியாது அப்படின்னா அதுக்கு தான் இந்த RADFன்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடர். இதில் நீங்கள் பேப்பரை நீங்கள் ஒரு 50 ஷீட்டையும் நீங்கள் வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த 50 பேப்பரையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லோட் பண்ணணும். லோட் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு க்ரீன் கலர் லைட் எரியும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம், பேப்பர் செலெக்ஷன் போய்ட்டு இதோட அவுட்புட்டு எந்த ட்ரேலேருந்து வரணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இந்த டூப்ளெக்ஸ் இருக்கு இல்லையா, டூப்ளெக்ஸ் போயிட்டு இந்த 2 சைடு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு ஒன் ஸ்டார்ட் தான். அந்த 50 பேப்பரையும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக ஆட்டோமேட்டிக்காக இதுவாக எடுத்து இந்த ஆட்டோமேட்டிக் டாக்குமெண்ட் ஃபீடரே அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வந்து மிஷின்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் திரும்ப எப்படியும் உங்களுக்கு ஒரே ஸ்டார்ட்டில் 50 பேப்பர்ஸ் ஓகேங்களா, 50 பேப்பர்ஸுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதுவாகவே உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணிடும். ஸோ இது ஒரு சூப்பரான ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரிஜினல் பேப்பர் ஃபினிஷிங், இமேஜ் குவாலிட்டி, லே அவுட், அட்வான்ஸ் இந்த மாதிரி நிறைய இதில் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற ஆப்ஷன்ஸை நீங்கள் இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் நான் ஹோம் போகிறேன். ஹோம் போய் இந்த சென்ட் ஆப்ஷன் மூலமா நீங்கள் மிஷின்லேயே ஸ்கேன் பண்ணி நீங்கள் அடுத்து நீங்கள் உங்கள் பிசிக்கு சென்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கேனிங் ஜாப் எடுப்பாங்க அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த சென்ட் ஆப்ஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பென்ட்ரைவ் கூட நீங்கள் போட்டுட்டு டேரெக்டாக நீங்கள் ஸ்கேனிங் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக யூஎஸ்பியோ பென்ட்ரைவோ நீங்கள் போட்டுட்டு ஸ்கேனிங்கோ பண்ணி அதில் பென்ட்ரைவில் சேவ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை பென்ட்ரைவில் உள்ளதை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அப்படின்னாலும் இந்த போர்ட் பயன்படுத்தி நீங்கள் பிரிண்ட் அவுட்டு நீங்கள் இதில் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கேயும் ஒரு நெட்வொர்க் போர்ட் கொடுத்துருப்பாங்க, இங்கே யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் நீங்கள் ஒரு பென்ட்ரைவ் ஆப்ஷன் மாதிரி நீங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் இங்கேயே உங்களுக்கு வந்து 3 போர்ட் கொடுத்துருப்பாங்க.
நீங்கள் எதுவும் பயன்படுத்தி வேணாலும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட்டும் பண்ணிக்க முடியும், நீங்கள் வந்து ஸ்கேனிங் பண்ணிக்க முடியும். ஸ்கேனிங் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து கலர் ஸ்கேனிங் தான் உங்களுக்கு. இந்த மிஷினோட ஸ்பீடு பார்த்தீங்க அப்படின்னா பர் மினிட்டுக்கு 35 ppm இது இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஸ்பீடு. பர் மினிட்டுக்கு 35 காப்பி ஸ்பீடு. இது ஒரு நல்ல ஸ்பீடு. ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் இதில் வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் எடுத்து காட்டுறேன். நான் வந்து இப்போ இந்த நியூஸ் பேப்பர் இருக்கு இல்லையா, இதை நான் வந்து இப்போ நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நான் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஏடிஎஃப் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஏடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எடுக்க வேண்டிய இந்த ஃப்ரண்ட் இருக்கு இல்லையா, அந்த பேஜை இங்கே இங்கே வந்து இந்த இடத்துல நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுறீங்க. ப்ளேஸ் பண்ணிட்டு டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு காப்பியில் பேப்பர் செலெக்ஷன் ட்ரே 1ல் தான் நம்ம வந்து இப்போ A4 பேப்பர் வச்சுருக்கோம். கொடுத்துட்டு இது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வேணும் இல்லையா, அதனால் 1 சைடட் 2 சைடட் இந்த ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ நான் 2 காப்பி உங்களுக்கு தேவைப்படலாம், 3 காப்பி தேவைப்படலாம். அந்த நேரத்தில் நீங்கள் டேரெக்டாக அட்ட டயத்தில் 1000க்கு ஒரு காப்பி கம்மியாக, அதாவது 999 காப்பீஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் எத்தனை காப்பீஸ் நீங்கள் வேணுமோ அத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் நீங்கள் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணால் போதும். இப்போ நம்மளுக்கு ஒரு காப்பி போதும், டிஃபால்ட்டாக இங்கே 1 கொடுத்துட்டோம். ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்படி ஒன் சைடு ஸ்கேன் ஆகிறப்ப இந்த மாதிரி தான் வரும். ஸ்கேன்டு பேஜஸ் 1. ஓகே, இப்போ பேக் சைடு நான் வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணுறேன். பேப்பர் வச்சுட்டோம், க்ளோஸ் பண்ணுறேன். நம்ம செகண்ட் பேஜ் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் ஸ்டார்ட். ஸ்கேனடு பேஜஸ் 2. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து ஒரு பேப்பர் தான் இருந்துச்சு, ஒரு பேப்பர்லேயும் வந்து நம்ம 2 பக்கமும் ஸ்கேன் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு பேப்பர் டெலிவரி ஆனால் போதும் அப்படின்றப்ப இந்த ஃபினிஷ் ஸ்கேன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா பேப்பர் ஃபஸ்ட்டு இந்த பெட்டில் வரும், அப்புறம் இன்னொரு சைடும் பிரிண்ட் ஆகிட்டு இங்கே டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு. வேலுமணி உட்பட 60 இடங்கள். இங்கே பொலினோ கார். ஓகேங்களா? இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் அதில் வர அந்த குவாலிட்டி தான், இந்த பிக்சர் குவாலிட்டி பாருங்கள் எவ்வளோ டீட்டெயில்டாக இருக்குது எல்லாமே. இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் ஃபஸ்ட்டு இருக்காது, அடிக்கடி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. கரெக்டாக அந்த ஜென்யூன் டோனர் நீங்கள் வந்து போட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஷின் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஏர்னிங் சம்பாதிச்சு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி இந்த மிஷினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த மாதிரி இந்த மிஷின் மட்டும் கிடையாது, எந்த ஒரு ஜெராக்ஸ் மிஷினுமே சரி நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான ஒரு ஈல்டு கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். ஸ்பெஷலி இந்த மிஷினை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு காப்பி குவாலிட்டிலையும் சரி, ஒரு ஜாமிங் சரி, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இதில் அது பாட்டியே ஃப்ளூவெண்ட்டாக உங்களுக்கு வந்து ஃப்ளோவாக ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த மிஷின். கேஸ் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்கிறப்ப பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா பேப்பர் வந்து கண்டிப்பாக ஜாம் ஆகும். அப்படி ஜாம் ஆகிறப்ப எங்கே வந்து ஜாம் ஆகும் அப்படின்னா இந்த செக்ஷன் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து உங்களுக்கு ரைட் ஓவர் செக்ஷன். அப்படி ஜாம் ஆச்சு அப்படின்னா இந்த இருக்கு இல்லையா, இந்த லாக்கை இந்த நம்ம கார்லாம் ஓப்பன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த லாக் இருக்கும். ஜஸ்ட்டு இது நீங்கள் புஷ் பண்ணால் போதும், அழகாக வந்து உங்களுக்கு டோர் ஓப்பன் ஆகிடும். டோர் ஓப்பன் ஆகிட்டு நீங்கள் கையை எடுத்துட்டா கூட இந்த சைடில் இருக்க இந்த ரோப் இது ரெண்டுமே உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இந்த டோரை வந்து கீழே தொங்க விடாமல் கரெக்டாக உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணி அது பிடிச்சிக்கும். மிஷின் பார்த்திங்க அப்படின்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா? இதுதான் உங்களுக்கு வந்து ஹீட்டர் செக்ஷன். இதுதான் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹீட்டர் செக்ஷன். பேப்பர் வந்து இங்கே ஜாம் ஆக வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இங்கே ஜாம் ஆகிருக்கும். இப்படி ஜாம் ஆயிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பரை வந்து இப்படியே நீங்கள் எடுத்துடலாம். எடுத்துட்டு ஜஸ்ட்டு அவ்வளோதான், க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இவ்வளோ தான். பேப்பர் ஜாம் ஆனாலுமே நீங்கள் வந்து இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மிஷினில் நம்ம வந்து மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு எப்படி டோனர் எப்படி நீங்கள் ஃபில் பண்ணுறது மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ
ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெரிய கேட்ரேஜ் பாருங்கள். இந்த கேட்ரேஜில் நீங்கள் ஒன்ஸ் ரீஃபில் பண்ணிட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து 25,000 காப்பீஸ் மேலேயே உங்களுக்கு வந்து ஈல்டு கொடுத்துரும். இதை நீங்கள் வந்து வெளில எடுக்கிறதும் உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். திரும்பி இதில் டோனர் ரீஃபில் பண்ணிட்டு திரும்பி இதை வந்து நீங்களே க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மிஷினை வந்து எங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது நிறைய வில்லேஜ் சைடும் சரி, நிறைய உமன்ஸு, ஏன் நம்ம சிட்டி சைடில் இருக்கிற நிறைய விமென்ஸ் அவங்க எல்லாருக்குமே வந்து ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு டவுட் வந்து கேட்குறாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது, எங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும், இதில் உள்ள ஆப்ஷன்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலி இந்த மிஷின் பார்த்திங்க அப்படின்னா 2 மிஷின் வந்து நம்மளுக்கு புக் ஆகிடுச்சு. இன்னும் 2 மிஷின் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு 2000 காப்பீஸ்க்கு மேலே ரன் ஆகும், 10,000 காப்பிக்குள்ளே ரன் ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மிஷின் கரெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏடிஎஃப் மஸ்ட்டு, அதே மாதிரி 2 ட்ரேவும் எனக்கு மஸ்ட்டு. இது எல்லாமே இந்த ஃபுல்லி லோடோட எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த மிஷினை பை பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ ஓகே, நான் வந்து எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன். ஃபைனலி நான் இதை வந்து எப்படி நான் ஷட் டவுன் பண்ணுறேன்னா அதையும் நான் சொல்லிடுறேன். அதோட இந்த வீடியோவும் நான் வந்து ஷட் டவுன் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஜெராக்ஸ் மிஷினை பற்றின தகவல் தொடர்ந்து